எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நான் செய்ய போகிறது மீன் குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மீனை ரெடி பண்ணிடலாங்க. நான் மீனை வாங்கிட்டு வந்து 3 டைம் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. நிறையா பேர் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பயப்படுறதே அந்த மீன் ரொம்ப சூறவாசம் அடிக்குங்கிறதுக்கு தான். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, மீன்லேருந்து சூறவாசனையே போக்குறதுக்கு. இப்போது 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க மீனில் நல்லா கலந்துக்கணுங்க. எப்பவுமே மீன் குழம்புக்கு மீனோட தலை, வால் எல்லாம் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தலையை தூக்கி போட்டுறாதீங்க, அதை குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டோம்னா அவ்வளோக்கா மீன் சூறவாசனையே இருக்காதுங்க. இப்போ நல்லா கலந்துட்டுங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வேண்டியது ரெடி பண்ணிக்கலாங்க. இதுதான் மீன் குழம்புக்கு தேவையான பொருளுங்க. ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய சைஸில் வெட்டி வச்சுருக்கேங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். 2 தக்காளியை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேங்க. இது மீனுங்க. இது புளியை, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்குங்க. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு வச்சுருக்கேங்க. வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு கசக்கும், இல்லாட்டி வலுவலுன்னு ஆயிரும். அதனால் வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க. இது 2 பச்சை மிளகா, 5-6 கருவேப்பிலை வச்சுருக்குங்க. கருவேப்பிலை நிறையா போட்டால் குழம்பு நல்லாயிருக்கும். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது 2 ஸ்பூன் மல்லித்தூளுங்க. இது தேவையான அளவு உப்பு. இது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. இதுதாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க மீன் குழம்பு செய்யலாம். வடசட்டி வச்சுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் எடுத்து வச்சுக்கலாம் சீரகம், வெந்தயம், கடுகு, கடலப்பருப்பு போட்டுங்க. இது நல்லா பொரியுது. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் போட்டுடலாங்க. பூண்டும் போட்டுடலாங்க. இப்போது இதெல்லாம் கொஞ்சம் வேகணும். இப்போது ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இதில் தக்காளி போட்டு வணக்கிடலாங்க. இந்த தக்காளி வேகிறதுக்குள்ளேங்க நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்சியில் திருவி வச்ச தேங்காய் போட்டுக்கிறேங்க. எடுத்து வச்சு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூளை போட்டுங்க. நல்லா தண்ணி ஊற்றி குழன்னு அரைச்சிட்டு வந்துடணுங்க. நல்லா மைய அரைச்சிடணுங்க. இப்போது தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இதில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடணுங்க. மஞ்சத்தூளை போட்டுறணுங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுறணுங்க. இப்போது அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை உள்ளே ஊற்றிடலாங்க. மிக்சியை நல்லா கழுவி எவ்வளோ தண்ணி வேணுமோ குழம்புக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றிடணுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேங்க. இது ஒரு 5 நிமிஷம் முதல்ல கொதிக்கிட்டுங்க. மூடி போட்டு வைக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. இன்னொரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போது இதில் ஒரு கலக்கி விட்டுங்க. மீன் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கலக்க முடியாதுங்க குழம்ப. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க. மீன் எடுத்து போட்டுடலாங்க. மீன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கணுங்க. பாத்திரத்தில் ஃபுல்லாக ஏகமும் மீனை பரப்பி போடணுங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா மீன் வேகாதுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா மீன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது மீனை மட்டும் கொஞ்சம் திருப்பி விட்டுறலாங்க. அப்போ தான் 2 பக்கம் நல்லா வேகும். கரண்டி விட்டு கலக்கவே கூடாதுங்க. அப்படி கரண்டி விட்டு கலக்கினாங்கன்னா மீனெலாம் உடஞ்சிருங்க. அதனால் ஒரு ஸ்பூனும் இல்லை ஃபோர்க்கோ வச்சு கிளறிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சிங்கன்னா புளிய கரைசல் மீனுக்குள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் எப்பவுமே மீன் குழம்போட ருசி மீனில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் நல்ல மீனாக வாங்கி குழம்பு வைங்க. இன்றைக்கி நான் இங்கே மில்க் ஃபிஷ் கிடச்சிது, அது வாங்கி குழம்பு வைக்கிறேங்க. உங்களுக்கு நம்ம ஊரில் என்ன மீன் கிடைக்குமோ அது வாங்கி வைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்பேங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குறேங்க. நல்லா மீன்லாம் வெந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வேக விட்டாங்கன்னா மீன் குழஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர்த்து வீட்டில் மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மட்டும்தான் பண்ணுவாங்க, குழம்பு வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவுமே மீன் குழம்பு தான் வேணும்னு கேட்பாங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ரைட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.